வெல்கம் டு மணிமேகலை கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நாட்டுக்கோழியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பில் கடாயை வச்சு கிரேவிக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே ஆயில் பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க சேர்க்கணும். இப்போது ஆயில் நல்லா காஞ்சதுமே ஒரு சின்ன அளவு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கலாம். தாளித்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுமே நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வணங்கி வரட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கிளறி விடலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிரேவியோட கறி கொஞ்சம் வணங்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம சிக்கனில் கொஞ்சோண்டு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கடைசியாக ஃபைனலாக பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட கறியும் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். கிரேவியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டுங்க. நல்லா வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம போயிட்டு இன்னொரு பக்கம் கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அப்படியே சூட்டில் லைட்டாக சட்டி மிதமான சூட்லேயே வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.